பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். மனுஷன் நிம்மதியா சிக்கனாவது சாப்பிட முடியுதா? மட்டனுக்கு ஈக்குவலா ரேட்டை ஏத்திக்கிட்டே போறாங்க. அவங்க சிக்கன் ரைஸ் கூட கேட்க முடியலங்க, விலை கூடிருன்னு சொல்லிடுவாங்க போல. ஆமா, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் வரையும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. அதிமுக இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கறிக்கோழி விவகாரம் பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இப்போதைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னோம்னா அமளியில ஈடுபட்டாங்க. முதல்வர் எந்திரிச்சு அதுக்கு அமைச்சர் அதிகாரிகளோட பேசி பதில் தயாராகிட்டு இருக்கு, நாளை விவாதிக்கலாம் அப்படின்னாரு. நாங்க சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க ஏடிஎம்கே. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பேச்சுவார்த்தை வரணும்னாங்க. அதாவது கறிக்கோழி வளர்க்குறவங்க, அந்த கறிக்கோழியை வாங்குற நிறுவனங்கள் பிளஸ் அரசு முத்தரப்பு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கறிக்கோழிகளை வளர்க்கறதுக்கு வளர்ப்பு தொகைன்னு கொடுக்குறாங்க. அதை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ₹6.50 கொடுக்குறாங்களாம். அதை ₹20 உயர்த்தி இவங்க கேட்குறாங்க. கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2020 தான் 2021 சமயத்துல தான் கடைசியா விலையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விலையை உயர்த்தவே இல்லை. இந்த அரசு வந்தோன்னா நல்லது நடக்கும்னு நினைச்சோம், பட் எதுவும் நடக்கல. அதனால உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கோரிக்கைகளை கேட்டு செய்யுங்க அப்படின்னு அவங்க விவசாயிகள் கேட்கறாங்க. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நேற்று நடக்கும்னு சொல்லி கால்நடைத்துறை இயக்குனர் சொல்லியிருந்தாரு. திடீர்னு கடைசி நிமிஷத்துல பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டாங்க அரசு தரப்புல. உடனே கறிக்கோழி பண்ணி விவசாயிகள் அவங்க எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நேற்று நந்தனத்துல முழுமையா உட்காந்து போராடி மறியல் பண்ணி அவங்க கைதாகி இருந்தாங்க. நேற்று நைட்டு 11 மணி வரைக்குமே கூட அந்த கைதானவங்களை விடுவிக்காம இருந்தாங்க. கடைசியில கால்நடைத்துறை இயக்குனர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையிலையும் பெரிய உடன்பாடு எதுவுமே எட்டப்படல. உடனடியே இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கலைஞ்சு போய் அந்தந்த ஊர்களில் போய் நம்ம இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம், உற்பத்தியை இன்னும் நிறுத்தி இன்னும் குறைச்சு இந்த போராட்டத்தை அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போவோன்னு இருக்காங்க. ஸோ சிக்கனோட விலை இன்னும் அதிகரிக்காதான் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்பவே 380, 390, 400 கூட சில இடங்கள்ல போயிருச்சு அந்த சிக்கனோட விலை. அது ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் இங்க சென்னை பக்கம்லாம் இருந்தது. ஊர்ல எல்லாம் ₹200 கிடைச்சிட்டு இருந்ததுமே விலை அதிகமாயிடுச்சு. இது எந்த விதத்துல நம்மளை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ ஒரு வாரம் இவங்க போராட்டம் கண்டினியூ ஆகும்போது தான் ஆஹா எவ்வளவு டபுள் அமௌண்ட் ஆகிருக்குது கோழியோட விலை. ஆமா, பேசாம காடை சாப்பிட்டுலாமா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க போராட்டம் பண்றாங்க, இவங்க வெளியூர்ல போய் இப்ப அவங்க ஊர்ல போராட போறாங்க அப்படிங்கறதுனால சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்தி இருந்தாங்கன்னா போலீஸே பஸ் வச்சு கிளாம்பாக்கத்துல கொண்டே விட்டுருப்பாங்க. அங்க இருந்து